நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனினுடைய கணவர் பிரதமர் மோடியை சர்வாதிகாரி என்றும் கடைசியில் சவப்பெட்டியிலேயோ கைவிலங்களே தான் அவர் கதை முடியும். எத்தனையோ பேர் மோடியை பேசுகிறாங்க, எத்தனையோ பேர் ராகுல் காந்தியை பேசுகிறாங்க, அது மாதிரி ஒரு தலைவரை பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நாட்டின் நிதியமைச்சருடைய கணவர் அப்படின்னு வரும்பொழுது அதற்கென்று ஒரு 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 நெறிமுறை இருக்கிறது. அவர் காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பேசுறதுல தப்பே இல்லை. மாநில பட்டியலின ஆணைய தலைவர் ஓய்வு பெற்றும் சட்டம் படிக்காத திமுகவை சேர்ந்த புனித பாண்டியன் தலைவராக நீடிப்பது ஏன் சரியா அப்படின்னு கேட்கிறாரு. சட்டப்படிப்பே படிக்காதவர் என்ற பெருமை அந்த வாஞ்சுவுக்கு உண்டு. இது இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸ். அதனால இது இவங்க கூட்டணியில் இருக்கும்போது இது ஆச்சரியமாக இல்லை. ஆனால் வாரணாசியில பிரதமருக்கு எதிராக தன்னை போட்டியிட விடாமல் போலீசார் தடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளாரே ஐயாக்கண்ணு. நம்ம என்னன்னா இவர் இந்த விளம்பரத்துக்காகவே இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முன்னணியில் இருக்கிறவர் இந்த ஐயாக்கண்ணு. ஆன்லைன் வர்த்தக மோசடியில் ஈடுபட்டு கைதாகன அப்துல் ரோஷன். சரி, அவர்கிட்ட 40,000 சிம் கார்டு 180 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. எங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் இப்போ கட்டியிருக்கிற ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய செல்வ பெருந்தகை கேட்குறாரு, இடிப்பது உங்களுடைய வேலை, நாட்டை கட்டமைப்பது கட்டுவது எங்கள் வேலை. இந்த இடிக்கிறது கட்டுமானம் இதெல்லாம் அவங்க யார் பாஜகவில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரு அந்த காலத்துலேருந்து அக்ஸை சீனில் 65,000 சதுர கிலோமீட்டரு, அப்புறம் நேபாளம் இதெல்லாம் வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டாரு. இல்லை சீனாவுக்கு கொடுத்துட்டாரு, பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாரு, மியான்மாருக்கு கொடுத்துட்டாரு. நாங்கள் ஓசியில் மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போது காங்கிரஸ் என்ன சொல்லுது, பிராமணர்களான சங்கராச்சாரியார்களை இல்லை சங்கராச்சாரியார்களான பிராமணர்களை வைத்து நீங்கள் பூஜை செய்யவில்லை, தாழ்த்தப்பட்ட பின்படுத்தப்பட்ட ஓபிசி பழங்குடியினத்தவரெல்லாம் கருவறை வரைக்கும் போனாங்க, ஒரு பெண் வேற, இதுக்கெல்லாம் நாங்கள் பரிகார பூஜை செய்வோம். அப்படி என்றால் இது என்ன சமூக நீதி? குஜராத்தில் ஒரு ஜிஎஸ்டி ஆணையர் மகாராஷ்டிராவில் 620 ஏக்கர் கொண்ட ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கிட்டாராம். ராவணா பார்வையாளர்களுக்கு திரிசக்தியார் இந்த வாரம் 3வது பகுதி தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு கிளாம்பாக்கம் மாதிரி ஆயிடுறேன் நான், குழப்பத்துக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து 100ஆண்டு பேருந்து மாதிரி, ஏன்னா கிளாம்பாக்கம்னு ஊர் மக்களை சொல்ற மாதிரி ஆயிடும். இல்லை இல்லை இல்லை, அது தெளிவா உங்களுக்கு கிளாம்பாக்கமே தேவையில்லை. அது கிளாம்பாக்கத்தை தவிர்த்து விடுங்கள். நான் சொல்றது குழப்பத்தை தவிர்த்து விடுங்கள். சரி சரி. கல்யாணி மகாதேவன் திருச்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. சரி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனினுடைய கணவர் பர்காலா பிரபாகர் அவருடைய பேர். அவர் சொல்றாரு, பிரதமர் மோடியை சர்வாதிகாரி என்றும் கடைசியில் சவப்பெட்டியிலேயோ கைவிலங்களே தான் அவர் கதை முடியும். சவப்பெட்டியில் முடியும் அவர் கதை, இல்லைன்னா கைவிலங்கில் முடியும், சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனையை மடியில் கட்டிட்டு சகுனம் பார்த்தா கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கதை வீட்லேயே ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு சகுனம் பார்த்தா மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அவர் காங்கிரஸ் ஆதரவாளர். அது அவங்க நிர்மலா சீதாராமன் மதுரையில் பிறந்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர், திருச்சியில் வளர்ந்தாங்க. அப்புறம் டெல்லியில் போய் படிக்கும்போது காதல் திருமணம், தெலுங்கு பேசும் பர்காலா பிரபாகர் ஆந்திரத்தை சேர்ந்தவர், ஆந்திரமோ தெலுங்கானாவோ, அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் குடும்பம் ரைட். அது அவங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் இதுக்கு முன்னால் நிதி அமைச்சராக இவங்க பட்ஜெட் போட்டாங்க பாருங்க, இதை மாதிரி ஒரு மோசமான பட்ஜெட் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு போடு அப்படின்னு ரொம்ப கன்றாவி, இது தேசத்தை பின்னோக்கி தள்ளும். அதே என் நாட்டில் சொல்கிறேன், முதல்ல வீட்டில் சொல்ல வேண்டியது தானே. வீட்டில் சொல்லி இருப்பாரு,
கேட்டிருக்க மாட்டாங்க, அது மக்கள் கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி அது கேட்டு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்படி கேட்டிருந்தால் என்ன, அந்த அந்த அம்மா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க, தடார்னு பேசுவாங்க, பாயிண்டா பேசுவாங்க, புள்ளி விவரங்களோட பேசுவாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போன வாரம் ஏதாவது நடந்த விஷயம் சரி ரைட்டுன்னு விட்டுருவோம். வீட்டில் பொம்பளைங்க கேட்டிங்கன்னா, ஏங்க ஞாபகம் இல்லை உங்களுக்கு, நம்ம கல்யாணம் ஆன வருஷம் வந்து வரும்போது உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை சாயந்தரம் 5:45 நம்ம வீட்டுக்கு வரும்போதுன்னு ரொம்ப தெளிவாக புள்ளி விவரங்கள் கொடுப்பாங்க. இது பொதுவாக பெண்களுடைய ஒரு இயல்பு. 10 நிமிஷம் முன்னால் வந்து செல்ஃபோனை எங்கே வச்சேன்னு தேடுவாங்க. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இது வந்து பெண்களுடைய ஒரு இயல்பு. நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி அவர் வந்து வீட்டில் சொல்லி அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது அவங்க குடும்ப விஷயம். நம்ம அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டியதில்லை. ஆனால் வந்து என்னென்னா இப்போ அவர் பேசியிருக்கிறது இன்னும் இதுவாக பேசியிருக்காரு. அவர் நிதியமைச்சருடைய கணவர் ஒரு அப்படின்னு வரும்போது ஒரு காங்கிரஸ்காரர் வந்து இந்த மாதிரி பேசினால் இது வந்து அரசியல், எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அவரும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். எத்தனையோ பேர் மோடியை பேசுகிறாங்க, எத்தனையோ பேர் ராகுல் காந்தியை பேசுகிறாங்க, அது மாதிரி ஒரு தலைவரை பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நாட்டின் நிதியமைச்சருடைய கணவர் அப்படின்னு வரும்பொழுது அதற்கென்று ஒரு 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 நெறிமுறை இருக்கிறது. அவர் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பேசுறதுல தப்பே இல்லை, அப்படி பேசுவார். ஆனால் மோடியை சர்வாதிகாரி அப்படின்னு யாரோ ஒரு காங்கிரஸ்காரர் பேசுவதை விட நிதியமைச்சருடைய கணவர் பேசும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதோடு அவர் வந்து அந்த எல்லையை தாண்டி, அந்த கணவருங்கிறத விட்டுருங்க, அந்த நிர்மலா சீதாராமன் கணவர் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கடைசியில் அவருக்கு வந்து இந்த மாதிரி மோடி போன்ற சர்வாதிகாரிகளுக்கு சவப்பெட்டியோ இல்லை கைவிடமோ அது ரொம்ப அநாகரிகமானது. சவப்பெட்டினா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அவரை கொலை பண்ணணும், அவர் அதை மீன் பண்ணி சொல்றாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அர்த்தம் வந்து அப்படிதான் வரும். முடியாது, அவர் ஒருவேளை இயற்கையாக கூட முடியாம இயற்கையா முடியாம இது வரைக்கும் 300 வயசு மகாத்மா காந்தி என்ன 200 வயசா இருக்காரு, இல்ல வேற யாராவது தலைவர்லாம் வந்து 150-200 வயசுலாம் வந்து இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு. அது மோடிக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு, அது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு டேட் இருக்கு. அந்த டேட்ல நம்ம வந்து இந்த உலகை விட்டு நம்ம வந்து நீங்க போவது உறுதி. அப்படி இருக்கும்போது மோடி சவப்பெட்டியில் அடங்க போகிறாருன்னா எல்லாம் பாக்கி பேர் மட்டும் அப்படி தொங்க விட்டுட்டேவா இருக்க போறாங்க. அப்போ அப்படி பேசுவது வந்து ஒரு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏன்னா மணிசங்கர் ஐயர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவர் வந்து பாகிஸ்தான்ல போய் என்ன பேசினாரு, எப்படியாவது இப்ப இல்ல சில வருஷங்களுக்கு முன்னால, எப்படியாவது மோடியை ஆட்சியிலிருந்து இறக்கி விடுங்கள், எப்படியாவது. யார்கிட்ட? பாகிஸ்தான்ல போய் ஐஎஸ்ஐ என்பது பாகிஸ்தானுடைய இராணுவம், தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஒரு பாகிஸ்தானிய இராணுவ இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை, அவங்ககிட்ட போய் பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது அப்படின்னா அர்த்தமே வேற கொடுக்குது. இது மாதிரி காங்கிரஸ்ல பல பேர் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு நிதியமைச்சருடைய கணவராக இருந்து கொண்டு அவர் அது கொஞ்சம் பொறுப்பா பேசியிருக்கணும். ஆனா நம்ம கேள்விப்படுற அது வந்து அவங்க குடும்ப விஷயம், அதுல நம்ம ஆர்வம் காட்டக்கூடாது. ஆனால் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்குள் சில கருத்து வேற்றுமைகளினால வந்து அவருடைய பெண் திருமணத்திற்கே அவர் வராமல் இருந்து விட்டார். அப்ப அவங்க குடும்பத்திலே ஏதோ ஒரு விவகாரம் இருக்கு, அது அவங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட விவகாரம். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அவர் வந்து காங்கிரஸ்காரராக இருந்து இப்படி யாராவது பேசி இருந்தாலே அது தவறு, நிதியமைச்சரின் கணவராக இருந்து பேசும்போது பெரிய தவறுன்னு சொல்றோம். மீனாட்சி சுந்தரம் பொன்னேரியிலிருந்து பேசியிருக்கிறாரு. சரிங்க. மாநில பட்டியலின ஆணைய தலைவர் ஓய்வு பெற்றும் சட்டம் படிக்காத திமுகவை சேர்ந்த புனித பாண்டியன் தலைவராக நீடிப்பது ஏன் சரியா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தான் சொல்லணும். சட்டப்படி நீதி பட்டியலணை, அதாவது பட்டியல் இதுக்காக ஒரு ஆணையம் வச்சாங்க இல்லையா, அதுல ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவகுமார் அவர்கள் தலைவராக இருந்தார். 3 வருஷமா 4 வருஷமா இருந்தாரு. இருந்தபோது அவர் பட்டியலினத்திற்காக வந்து பெருசா ஒன்றும் வழக்குகள் அந்த மாதிரி எடுத்து ஒன்றும் பண்ணதா தெரியல, பெருசா ஒன்றும் செய்தது இல்லை. அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது, அவர் வந்து சந்தோஷமா அந்த பதவியில் இருந்துட்டு போயிட்டாரு, அது விட்டுருவோம். அவருக்கு ஓய்வு பெற்றுட்டாரு. அவருக்கு பதிலாக ஒருத்தரை வந்து முதல்ல வந்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும், அவர் ஓய்வு பெற போறாருன்னு தெரியுது இல்லை, அவர் இன்னைக்கு ஓய்வு பெறாருன்னா மறுநாளிலேருந்து வேற ஒருத்தரை போட்டு ஒரு தகுதியான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க திமுக சார்பாக இருக்கலாம், இல்லை அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால்
யாரோ ஒரு முறை ஓய்வு பெற்ற நீதிபதி, ஏன்னா ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டதுனால எதுக்காக அந்த நீதிபதியை போடுறது, அந்த பட்டியலினத்தில் வரும்போது சட்டம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்காக போடுறாங்க. இதுல என்னன்னா, இந்த புனித பாண்டியன்கிறவர் வந்து திமுக சார்பானவர். அவர் வந்து அவரையே பொறுப்பு தலைவர், துணைத் தலைவராக இருந்தவரை பொறுப்பு தலைவராக போட்டாங்க. அங்கே ஏற்கனவே இன்னும் உறுப்பினராக இருக்கிறது வந்து குமாரதேவன், இளஞ்செழியன் 2 பேர் வந்து வழக்கறிஞர்கள். நான் எதுக்காக சொல்லுவேன்னா, இந்த 2 வழக்கறிஞர் இவங்கெல்லாம் திமுக சார்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா திமுக வரும்போது அவங்க ஆட்சியில் போடுவாங்க, அதே மாதிரி அதிமுக வரும்போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கள போடுவாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு திமுக ஆதரவா இல்லையான்றதை பற்றி இல்லை, சட்டம் வழக்கறிஞர்கள்னா சட்டம் தெரியணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுல சட்டம் தெரிந்த அவர்களை யாரையாவது துணைத் தலைவராகவோ இல்லை வந்து பொறுப்பு தலைவராகவோ வைத்திருக்கலாம். இல்லைன்னா ஓய்வு பெற்ற நாளைக்கு முதல் நாளோ மறுநாளோ வந்து நீங்க யாரையாவது வந்து சட்டம் தெரிந்தவர், ஓய்வு பெற்ற நீதிபதி, இல்லை ஒரு மூத்த வழக்கறிஞர், யாரையாவது ஒருத்தர் வந்து உரிய தகுதிகள் உடைய ஒருவரை வந்து அந்த நீங்க பட்டியலின அந்த ஆணையத்திற்கு நீங்கள் இவ்வளவுதான் மதிப்பு கொடுக்கிறீர்களா, அதை நீங்க சொல்ற மாதிரி நான் தெரியுதா அப்படின்னு வந்து அது ஒரு கேள்வி எழுது இல்லையா ஒண்ணு. ஆனால் இவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க. அதனால வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா படலை இந்த விஷயம். ஏன்னா 1967 ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது, அதை சொல்லி இதை முடிச்சிருவோம். இந்திரா காந்தி அவர்கள் வந்து அந்த பீரியட்ல இருக்கும் பொழுது ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு அவரை வந்து பிரசிடென்ட்டுக்கு நிற்க வைக்கிறாங்க, ஜனாதிபதிக்கு. ஜாகிர் ஹுசேன் கிட்டத்தட்ட வந்து இது ரப்பர் ஸ்டாம்ப். இந்திரா காந்தி என்ன சொல்றாரோ அதை வந்து உடனடியாக அப்படியே செய்யக்கூடிய ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் என்று பெயர் பெற்றவர் ஜாகிர் ஹுசேன். அதனால அவரை நிற்க வச்சாங்க. ரைட், அது அவங்க சௌகரியம், ஜெயிச்சாரு. அவருக்கு எதிரில் யார் நிற்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி சுப்பாராவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, பட்டுன்னு பதவியை ரிசைன் பண்ணிட்டு அவர் எதிர்த்து நின்னார் ஜாகிர் ஹுசேனை. தோத்துட்டார், அந்த பதவியும் போச்சு. எது உச்சநீதிமன்ற. அப்போ ரைட், இது இயல்பாக நடந்தது. ஜாகிர் ஹுசேன் ஜெயிச்சிட்டாரு, அவர் வந்து ஜனாதிபதியாக இருந்தார், 5 வருடங்கள் இருந்தார், அது ஓகே. இப்போ அந்த சுப்பாராவ் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த பதவி காலி ஆயிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல போடணும் இல்லையா, அந்த இடத்துல வாஞ்சு, கைலாஷ்நாத் வாஞ்சுன்னு ஒருத்தர் வந்து நியமிச்சாங்க. நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதினா நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, அவர் ஏற்கனவே வந்து ஒரு நீதிபதியாக இருந்து சட்டம் படித்தவர். இதில் பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கைலாஷ்நாத் வாஞ்சு சட்டப்படிப்பே முடிக்காதவர், சட்டப்படிப்பே படிக்காதவர். ஐசிஎஸ், அப்பெல்லாம் அந்த ஐஏஎஸ் மாதிரி ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ், அதில் படித்து ஜாயின்ட் மேஜிஸ்ட்ரேட்னு, அப்போல்லாம் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு, ஜாயிண்ட் மேஜிஸ்ட்ரேட்னு இந்த ஐஏஎஸ் ஐசிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமிப்பாங்க. அந்த வகையில் வந்தவர். அவரை தூக்கி ஹைகோர்ட் ஜட்ஜாக அவங்க போட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜிலேருந்து டப்புன்னு தூக்கி சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போட்டாங்க இந்த கைலாஷ்நாத் வாஞ்சுன்னு. முதல் முறையாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதி சட்டப்படிப்பே படிக்காதவர் என்ற பெருமை அந்த வாஞ்சுவுக்கு உண்டு. இது இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸ். அதனால இது இப்ப இவங்க கூட்டணியில் இருக்கும்போது இது ஆச்சரியமாக இல்லை. ஆனால் வந்து அந்த ஆணையத்திற்கு இன்னும் கொஞ்சம் வந்து மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோ, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ வைங்க, அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு தோதா இருக்கிறவங்கள தான் வைக்க போறீங்க, வச்சு அதை கொஞ்சம் உயிர்ப்புடன் செயல்பட செய்யுங்கள். சும்மா யாருக்கோ ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லி அதை வந்து அந்த வாரியத்தை பயன்படுத்தாதீர்கள். அந்த ஆணையத்தை உயிர்ப்புடன் இயல்பாக செயல்பட விடுங்கள் அப்படிங்க. அடுத்தது குணசேகரன் பட்டுக்கோட்டை. வாரணாசியில் பிரதமருக்கு எதிராக தன்னை போட்டியிட விடாமல் போலீசார் தடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளாரே ஐயாக்கண்ணு. அந்த ஐயாக்கண்ணு இந்த எலிகறி சாப்பிட்டுக்கிட்டு இந்த கோமனெல்லாம் கட்டிக்கிட்டு ரோட்டில் அலைவார். ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் விவசாயின்னு சொல்லுவார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், அவர் குடும்பத்தில் எல்லாருமே வந்து வழக்கறிஞர், மிக வசதியானவர். ஒருத்தரும் மெர்சிடஸ் பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் போவாங்க. ஆனால் விவசாயின்னு சொல்லி இங்கே போராட்டம் பண்ண மாட்டாங்க, டெல்லியில் தான் போய் போராட்டம் பண்ணுவாங்க.
இது அந்த ஐயா கண்ணு வந்து இப்படி ஒரு பயங்கர காமெடி அவர் வந்து வாரணாசியில் போய் இப்போ பிரதமருக்கு எதிராக போட்டி போடணும்னு போய் ஏதோ பண்ண போது இவருடைய அந்த தேர்தல் மனுவை ஏதோ ஒரு காரணமாக ரிஜெக்ட் நிராகரிச்சிட்டாங்க. உடனே ஒரு உச்ச நீதிமன்றத்தை போட்டு என்னை வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக நிற்க விடாமல் தேர்தல் கமிஷன் தடுத்து விட்டது. உச்ச நீதிமன்றம் கேட்டான், யோ உனக்கும் வாரணாசிக்கும் என்ன சம்பந்தம்? நீ எங்கேருந்து வர? தமிழ்நாட்டில். நீ தமிழ்நாட்டில் போய் நிற்க வேண்டியது தானே, வாரணாசியில் நிற்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் நிற்கலாம், ஐயா கண்ணு வாரணாசியில் நிற்கக்கூடாதான்னு கேட்டால் நியாயம்தான். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நம்பர் 1 வந்து நீ ஏன் வாரணாசியில் வந்து நிற்கிற, 2வது தேர்தல் கமிஷனில் வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னா நீ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் முடியும் வரை அந்த முடிவுகள் வரும் வரை நார்மலாக நீதிமன்றங்கள் அந்த தேர்தல் விஷயங்களில் தலையிடாது. இப்படி ஒரு நடைமுறை ரொம்ப வருஷமாக ஆரம்பத்துலேருந்து இருக்குது. அந்த வகையில் வேலையை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம என்னன்னா இவர் இந்த விளம்பரத்துக்காகவே இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்கிறவர் இந்த ஐயா கண்ணு. நல்லது, நம்ம அதோட நிறுத்தி நம்மளும் விளம்பரம் கொடுத்துட வேணாம். அதோட முக்கியமான விஷயமா இருக்கு. கேளுங்க. மதன கோபால் திருப்பூர் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, ஆன்லைன் வர்த்தக மோசடியில் ஈடுபட்டு கைதாகன அப்துல் ரோஷன். சரி, அவர்கிட்ட வந்து 40,000 சிம் கார்டு 180 செல்போன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. எங்கன்னு எங்கேயோ ஒரு இடம் நம்ம கேள்வி போனதில்லை, எங்கேயோ பேசி இருக்கிறோம்ல. இல்லை, அதாவது நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக விமர்சனம் பண்ணோம். ஒரு முதலமைச்சர் கெஜ்ரிவால், ஆமாம், டெல்லி முதலமைச்சர், அவர்கிட்ட வந்து 170 ஐபோன் இருந்தது. அதுவும் 210 நாளில் வந்து அதை பயன்படுத்தி 170 ஐபோன்ல பேசியிருக்காரு. கார்டை போட்டு அது அதோட முடிச்சிருது. அன்னன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசிட்டு அதை கொளுத்திடுது, அதாவது அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. இப்படி 210 நாளில் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு நாடு முழுக்க இது ஒரு பெரிய விமர்சனமாகி அமலாக்கத்துறை வந்து இதை வந்து ஒரு தகவலாகவே வந்து நீதிமன்றத்தில் தெரிவிச்சது. ஆனால் நம்ம யோசனை பண்ணால் நம்ம நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுரும். ஒரு முதலமைச்சர் 170 ஃபோன் தான் வச்சுருந்தார். ஐஃபோன்றது 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம். இவர் யாரோ ஒரு அவர் என்னன்னா அந்த ஆன்லைன் வர்த்தகம் பண்ணார். அந்த வர்த்தகத்தில் ஏதோ மோசடி பண்ணி தான் இப்போது சிக்கியிருக்காரு. இந்த மோசடி செய்கிறதுக்காக அவர் வந்து அவர் பிடிச்ச போது அவர்கிட்ட 40,000 சிம்மு, 40 இல்லை 40,000 சிம் கார்டு, அதுக்கப்புறம் 110 என்னமோ ஃபோனு, 180 செல்போன். முதல்வரையே மிஞ்சிட்டார், கெஜ்ரிவாலையே அதிகமாக. நீங்களும் நானும் ஒரு சிம் கார்டு வாங்கணும்னு போனால் ஆதார் கார்டை கொண்டா, பேன் கார்டை கொண்டா, ஐடி ப்ரூஃப் இருக்கா, ரேஷன் கார்டில் உன் பேர் இருக்கா இல்லையான்னு 32 கேள்வி கேட்குறாங்க. நான் பொதுவாக கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கேட்பது நடைமுறை. நம்மளும் வந்து அதை கொடுத்து தான் வாங்குறோம். இந்த ஆன்லைன் வர்த்தகன்றப்பாங்க அந்த நிறுவனம் பேரில் நிறைய இதெல்லாம் கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல, கம்பெனி பேரில். ஒரு கம்பெனி பேரில் வாங்கினோன்னா அது பேர் சியூஜின்னு பேர். அந்த மாதிரி சியூஜின்னு சொல்லி சியூஜின்னு வாங்கியிருந்தால் அது சட்டவிரோதமே இல்லை. அப்போ 40,000 பேர் அங்கே வந்து எம்ப்ளாயீஸ் இருக்கணும். நீங்கள் சியூஜி 5 பேரை வச்சுக்கிட்டு 50 சியூஜி வாங்கினால் அது சட்டவிரோதம், அது முறையல்ல, விதிமுறைக்கு எதிரானது. நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் இப்போ ராவணாவில் 100 பேர் இருக்காங்கன்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம். நாளைக்கு வளர்ச்சி அடைஞ்சு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 100 பேருக்கு ஒரு ஃபோன் வந்து அப்போ கூட வந்து வேறு ஃபோன் கொடுத்து இது எல்லாத்தையும் ஒரு சியூஜி அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்து பணம் கட்டுறதெல்லாம் கம்பெனிலேருந்து ஒன்றா கட்டிடுவாங்க. இது மாதிரி சில இது உண்டு. அந்த எம்ப்ளாயி வந்து அங்கேருந்து வேலையை விட்டு நின்றுட்டாரு. அந்த சியூஜியை நீங்கள் அவர்கிட்டேருந்து வாங்கி புதுசாக வரவர்கிட்ட கொடுக்கலாம். இதுதான் அந்த சியூஜி சிஸ்டம். அது மாதிரி இல்லை, வேறு பெயர்களில் போலி மோசடியான பெயர்களில் போலி ஆதாரங்கள் கொடுத்து 40,000 சிம்மு. அப்போ நாடு எங்கே போயிட்டு இருக்குன்றத நம்ம நினச்சி அதை பார்த்து தான் நமக்கு கவலையாக இருக்குது. முதலமைச்சர் கெஜ்ரிவாலையும் தூக்கி சாப்பிட்டார். பாராளுமன்றத்தில் அம்பானி, அதாவது கேள்வி வந்து விவேகானந்தன் திண்டிவனத்துலேருந்து கேட்குறாருங்க. பாராளுமன்றத்தில் அம்பானி அதானியை பற்றி பேசுவோம், அவங்க எங்களுக்கு பணம் அனுப்பினா உடனே அமைதியாகிடுவோம் அப்படின்னு பேசுனது வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து பேசியிருக்கிறார். அவர் தான் பாராளுமன்றத்தில் நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர், அது எல்ஓபி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க.
அதானி அம்பானி வந்து நீங்கள் எப்போ பாராளுமன்றத்தில் பேசினாலும் வெளியில் பேசினாலும் உங்கள் கட்சியில் அதானி அம்பானிக்காக வந்து பிரதமர் வந்து வேலை செய்கிறாரு, 24 மணி நேரமும் அவர் அந்த 2 தொழிலதிபருக்காக தான் வந்து பாடுபடுறாரு, மக்களுக்காக பாடுபடலை அப்படின்னு அவங்களுடைய விமர்சனங்களை வைக்கிறார்கள். இது அப்படின்னு அதை பற்றி கேட்குறாரு. அப்போ வந்து அதானி அம்பானி வந்து நிறையா பணம் கொடுக்குறாங்க அப்போது பிஜேபிக்கு, அதனால தான் வந்து அவங்களுக்கு உழைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நிருபர் வழக்கமாக கேட்குற மாதிரி. அப்போ அவர் உடனே கரெக்டாக காமெடியாக சொல்கிறாராம், அவங்க அதானி அம்பானி உங்களுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தா, எங்களுக்கும் பணம் கொடுத்தா நாங்கள் சும்மா இருந்துருவோம். அது என்ன நியாயமாக சொல்கிறார் பாருங்க. அங்கே மட்டும் கொடுக்குறாரு, விமர்சனம் பண்ணுறோம், எங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் கப்சிப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சிரிச்சுக்கிறாரு. இது ஒரு கிளிப்பிங் எல்லா இடத்துலையும் வருது. இது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஏன்னு கேட்டால் அப்போது இதை வச்சு தான் பிரதமர் பேசினார். இதுக்கு வந்து அது பேர் என்ன, இப்போ இந்த தேர்தலில் அதானி அம்பானிகிட்ட இருந்து ட்ரக்காக வந்து காங்கிரஸுக்கு பணம் போயிருக்கிறதுன்னு பேசினார். உடனே வந்து யாரோ வந்து காங்கிரஸில் இருந்து ஆதாரங்கள் இல்லாமல் இவர் நினைக்கிறேன் மனிஷ் திவாரி யாரோ வந்து ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு பாஜக தரப்புலேருந்து நாங்கள் ஒன்றுமே சொல்லலையா, அதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசியிருக்காரு பாருங்க, எங்களுக்கு காசு கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துருவோம், நீங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து நாங்கள் வந்து இப்படி சொன்னோன்னு இது ஒரு 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 இவ்வளவு சீரியஸ்னஸ்க்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனைக்கு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள் வந்து மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுன்றதுக்காக அப்பப்ப நம்ம அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாங்க. மலர்விழி மணிவண்ணன் திருப்பூர், ரேபரேலி ராகுல் போட்டியிடும் தொகுதியில் வந்து ராகுலால் என்ன நன்மை விளையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ராகுலால் என்ன நன்மை விளையும்னு கேட்குறேன். முதல்ல ஒரு ரேபர்லியில் என்ன வந்து ஜெயிச்சிட போகிறாரா என்னன்னு தெரியல, ஜெயிக்கலாம், அது மக்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்கிறது. அவர் வந்து இது வரைக்கும் அவர் சோனியா காந்தியே வந்து ரேபர்லி அவங்க தொகுதி தான், ராஜீவ் காந்தி இருந்தபோது இந்த தொகுதி தான், 5 வருஷத்தில் யாருமே அந்த பக்கம் எட்டி பார்க்கல. அமேதிலையும் சரி ராகுல் இது ரேபர்லையும் வந்து எங்களுடைய குடும்ப தொகுதிகள்னு காங்கிரஸ் சொல்கிறாங்களே, அந்த அமேதியில் ராகுல் காந்தி எம்பியாக இருக்கும்போது அவருடைய எம்பிக்குன்னு ஒரு அலுவலகம் உண்டு. அந்த அலுவலகம் பூட்டியே தான் இருக்குமா, ஒரு உதவியாளர் கூட இருக்க மாட்டாராம். அந்த வழியாக செல்லும் ராகுல் காந்தி அந்த அலுவலகத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டாராம், அது திறந்து கூட. இவ்வளவுதான் இவங்க வந்து அந்த தொகுதியை வந்து கவனித்த லட்சணம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அங்கே போய் ஏதோ ஒரு முன்ஷிகஞ்ச என்னமோ ஒரு ஊர் அந்த ரேபர்லி தொகுதியில் அங்கே போய் ஒரு சலூனில் போய் அந்த தாடியை ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை வீடியோவில் பெருசாக போட்டிருக்காரு. நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த ரேபர்லியில் வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இவர் போய் தாடியை ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வந்து ராகுல் காந்திகிட்ட எதிர்பார்க்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி நீங்கள் ரொம்பவும் இந்த மாதிரி நிறைய கிண்டல் அடிச்சுட்டே இருக்கீங்களே, என்னதான் விஷயம் உங்களுக்கு? ஏன் நம்ம வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ இருக்காரு, அந்த ஹீரோ வந்து ஒரு 50 பேரை சுடுறாரு, கத்தியால் ஒரு 10 பேரை வெட்டுறாரு, குதிக்கிறாரு, போகிறாரு, வராரு, அதை பாராட்டுறீங்க. அதே சமயத்தில் அந்த காலத்தில் கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் விவேக்கு, அதுக்கப்புறம் வடிவேலு, இவங்க காமெடி வரும்போது உங்கள் மனசில் நிற்கிறது வந்து அந்த ஹீரோ 50 பேர். நான் உங்களை கேட்குறேன், மொத்தம் ஹீரோ எவ்வளோ பேர் சுட்டாரு கரெக்டாக சொல்லுவீங்களா? தெரியாது. 56 பேரை சுட்டாங்க, 63 பேரை சுட்டாங்க, கணக்கு வச்சிருக்கீங்களா? இல்லை. ஆனால் அந்த காமெடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கூட நம்ம சொல்லுவோம், அந்த வடிவேலு வந்து கிரி படத்தில் வந்து என்ன நல்லவேன்னு சொல்லி முதல்ல ஒரு மூத்திர சந்துக்கு ஆட்டோவில் ஏற்றி கூட்டு போனாங்களா, அங்கே 4 பேர் அடித்தானுங்க, அங்கிருந்து மறுபடியும் ஒருத்தன் அப்படின்னு அவருடைய பாணியில் ஒன்றொன்னா சொல்லிட்டு வருவார். கடைசியில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா, நல்லவேன்னு சொல்லிட்டாங்க ஐயா. எவ்வளவு வருஷம் பொறுத்து ஞாபகம் இருக்கு. அந்த கிரி படத்துல வந்து யார் ஹீரோவா வந்தாரு, அர்ஜுன் நினைக்கிறேன், அவர் பேசின வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. இப்ப நான் ராகுல் காந்தியை ஞாபகம் வச்சிருக்கிறது ஏன்னு உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான். அடுத்தது ஒரு கேள்வி, இந்த இப்ப சமீபத்தில் பிரதமர் மோடி கேள்வி கேட்டது சீனிவாசன் கொளத்தூர் கம்பர் நகர்லேருந்து கேட்டு. சரிங்க. பிரதமர் மோடி சொல்றாரு, இந்த சொன்னதை வச்சு இந்த கேள்வி வருது, இந்த காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் இப்போ கட்டியிருக்க ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேட்கக்கூடிய செல்வ பெருந்தகை வந்து கேட்குறாரு, இடிப்பது வந்து உங்களுடைய வேலை, நாட்டை கட்டமைப்பது கட்டுவது எங்கள் வேலை,
காங்கிரஸோட வேலை, இடிக்கிறது உங்களோட வேலை, பாஜக வேலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் நம்மகிட்ட? இது ரெண்டுமே அரசியல். ம். இது ரெண்டுமே அரசியல், தெளிவான அரசியல். சரி. அயோத்தியில் வந்து ராமர் கோயிலை வந்து அதை வந்து ஒரு கட்டினாங்க, ரைட்டு. 500 வருஷமாக இருந்ததுக்கு ஒரு தீர்வு வந்தது. பல முஸ்லீம் சகோதரர்களே வந்து ஒரு நல்ல விஷயம், கரெக்டு. இது அயோத்தி எல்லாரும் போய் கும்பிட்டு வர்றாங்க, சந்தோஷம். ராகுல் காந்தியே போகமாட்டேன்னு சொன்னவர், ஐஸ்வர்யா ராய் ஆட்டக்காரி மட்டும்தான் போகிறாங்கன்னு சொன்னார், வேறு வழி இல்லாமல் ஓட்டுக்காக போனார், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் காங்கிரஸ் வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்கிறது வந்து மோடியோ இல்லை வந்து பிஜேபியோ கொடுக்குற பில்டப். அவ்வளோ வந்து ஒரு கோயிலை வந்து எந்த அரசியல் கட்சியுமே அதை செய்யாது. அயோத்தி போன்ற பிரம்மாண்டமான கோயிலை அப்படி இடிக்கலாம் மாட்டாங்க. இடிப்பதும் வந்து அவர் செல்வ பெருந்தகை சொல்றது வந்து இடிப்பதுன்னா பாபர் மசூதியை இடித்தது வந்து பாஜக எல்கே அத்வானி பீரியட்ல அப்படிங்கிறதுனால இடிப்பது அவர்களுடைய தொழில். நாங்கள் கட்டுமானம் செய்யணும். அப்போ மோடி என்ன பதில் சொன்னாரு, நாங்கள் பாபர் மசூதியை எங்கள் கட்சியிலேருந்து இடிச்சிருக்கலாம், ஆனால் அயோத்தியை கட்டிட்டோம், நாங்களும் தான் கட்டுமானம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க, எலெக்ஷனுக்காக பேசுகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தில் வந்து அவர் செல்வ பெருந்தகை சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இந்த இடிக்கிறது கட்டுமானம் இதெல்லாம் வந்து அவங்க யார் பாஜகவில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரு அந்த காலத்துலேருந்து அக்ஸை சின்ல வந்து 65,000 சதுர கிலோமீட்டரு, அப்புறம் நேபாளம் இதெல்லாம் வந்து வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டாரு. இல்லை சீனாவுக்கு கொடுத்துட்டாரு, பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாரு, மியான்மாருக்கு கொடுத்துட்டாரு. நாங்கள் வந்து ஓசியில் மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம், வேற ஏதோ சில லாபங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸ் நாங்கள் வந்து இடிக்க மாட்டோம், கட்ட மாட்டோம். நாங்கள் மற்றவங்களுக்கு ஓசியில் தானமாக கொடுத்துருவோம். அதுவும் யார், நமக்கு எதிரிகள் யாரோ அந்த எதிரிகளுக்கு கொடுத்துருவோம். இதை யாரும் பாஜகவில் இது வரைக்கும் சொல்லாதது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து அயோத்தியை வந்து ராமர் கோயிலில் இடிச்சிட, ராமர் கோயில் அதாவது அரசியல் எந்த அளவுக்கு தாழ்வாக போய்விடுதுன்னு ரெண்டு பக்கமும் சொல்கிறாங்க. ரெண்டு பக்கமும் தான் இருக்குது. இப்போ இவன் வந்து என்ன பேசுனாங்க, மோடி என்ற ஓபிசி அதாவது பிற்படுத்தப்பட்டவர் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்தார், அதுக்கான வந்து அந்த அந்த பூஜையை ஆரம்பித்தது அவர் தான். போய் முதல்ல அந்த சங்கல்ப பூஜையை பண்ணிட்டு வந்தார். உண்மையில் வந்து இந்தியாவில் வந்து 4 புகழ் இந்த சங்கராச்சாரியார்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பண்ணலை. நாங்கள் வந்தால் இழுத்து விடுவோம்னு அவங்க சொல்லலை, அது மோடி சொல்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸில் இருந்து அப்படின்னால், நாங்கள் வந்தால் அந்த 4 சங்கராச்சாரியாரையும் கூப்பிட்டு புனர்பூஜை செய்வோம். புனர்பூஜைனா ஏற்கனவே நடந்ததற்கு ஒரு பரிகாரம். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது, தாழ்த்தப்பட்டவரான மோடி உள்ளே போனதோ, திரௌபதி முர்மு என்ற பழங்குடி இனத்தை சேர்ந்த ஜனாதிபதி உள்ளே போய் பூஜை செய்ததால் அந்த கருவறை வந்து தீட்டுப்பட்டு விட்டது. அதற்கு நாங்கள் சங்கராச்சாரியார்களை, இப்போ சங்கராச்சாரியார்னா நான் வந்து பொதுவாக பேசுகிறேன், சங்கராச்சாரியார்னா யாரு, பிராமணர்கள். அப்போது காங்கிரஸ் என்ன சொல்லுது, பிராமணர்களான சங்கராச்சாரியார்களை இல்லை சங்கராச்சாரியார்களான பிராமணர்களை வைத்து நீங்கள் பூஜை செய்யவில்லை, தாழ்த்தப்பட்ட பின்படுத்தப்பட்ட ஓபிசி பழங்குடியினத்தவர்லாம் கருவறை வரைக்கும் போனாங்க. ஒரு பெண் வேற, ஒரு பெண், அதுவும் பழங்குடியினத்தவர், இதுக்கெல்லாம் நாங்கள் பரிகார பூஜை செய்வோம். அப்படி என்றால் இது என்ன சமூக நீதி? இவங்க சொல்றதும் அரசியல், அவங்க சொல்றதும் ஏற்கனவே தான் உள்ளே போய் அவங்க ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் கருவறைக்கு போனால் என்னன்னு தான் நான் கேட்குறேன். நான் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கருவறைக்குள்ளே போனது வந்து தப்புன்னு சொன்னால் நான் சொல்லலை. உங்களுக்கு ஏன் அரசியலாக்குறீங்க, அதை ஏன் அரசியலாக்குறீங்க? ரெண்டாவது, அவர் பண்ணால் தப்பு. இதுவே ஒரு கால் மோடி சங்கராச்சாரியார்களை வைத்து இந்த பூஜையை செய்திருந்தால் அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பிராமணர்களை அவாளை வைத்து தானே நீங்க பண்ணீங்க. அப்ப திமுகலையே சொல்லி துரைமுருகன் பேசியிருப்பாரு, அவாளை வச்சுதான் பண்ணாங்க, ஏன் வந்து ஒரு ஆதீனத்தை வச்சு பண்ணக்கூடாது, ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை வச்சு பண்ணக்கூடாது, தாழ்த்தப்பட்டவரை வச்சு பண்ணும்போது இவங்களை ஏன் வச்சு பண்ணல? ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் அரசியல் தான். அரசியல் இன்னொரு முக்கியமான அரசியல் பாருங்க, தலை சுத்துன்னு நினைக்கிறவங்களுக்கு. சரிங்க. கேசவ பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் குஜராத்தில் ஒரு ஜிஎஸ்டி ஆணையர் மகாராஷ்டிராவில் வந்துட்டு 620 ஏக்கர் கொண்ட ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கிட்டாராம்.
என்ன நினைக்கிறீங்க ஐயான்னு உங்களை கேட்குறாங்க கருத்து. குஜராத்தில் ஜிஎஸ்டி ஆணையர் நல்ல அதிகாரமிக்க பதவியில் உள்ளவர். மத்திய அரசுடைய பதவி. ஆமாம், உயர் பதவி. ரைட்டு. வரி விதிப்பு ஆணையர். ஆமாம், அவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஒரு கிராமத்தையே வாங்கிட்டாருன்னா அநேகமாக ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவராக இருப்பார், இல்லைன்னா மாமியார் வீடு அங்கே இருக்குமோனுமா நமக்கு தெரியல. அது ஏதோ மகாராஷ்டிராவில் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் அங்கே போய் வாங்குறாரு. அதுலேயும் அவர் 620 ஏக்கரை எப்படி வாங்கியிருக்காருன்னா, மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த பகுதியில் வந்து எல்லாத்தையும் அரசு எடுத்துக்க போகுது. இந்த நிலங்கள்லாம் அரசுடைமையாக போகுது. ஆனால் நீங்கள் இப்போவே விற்றுருங்க, அப்புறம் அரசு கொடுத்தா உங்களுக்கு 5 ரூபா தான் வரும். இப்போ நீங்கள் 6 ரூபா வாங்கிக்கிங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அரசு எடுத்துக்கிட்டால் காம்பன்சேஷன் உங்களுக்கு வந்து 5 ரூபா 10 ரூபா தான் வரும். நாங்கள் வந்து அதை விட கூட கொடுக்குறோம் இப்படின்னு ஏஜென்ட்டுக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு கிராமத்தையே 620 ஏக்கர் உள்ள ஒரு கிராமத்தை மொத்தமாக வாங்கிட்டாரு. வாங்கி அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 620 ஏக்கரை வாங்கிட்டு ஒரு தனி மனிதர் என்ன செய்ய முடியும்? இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும்னா, குஜராத்ல எந்த அரசு ஆட்சி செய்து? பாஜக அரசு. மகாராஷ்டிரால போய் வாங்குறாரு, அங்க எந்த அரசு ஆட்சி செய்து? பாஜக கூட்டணி அரசு. அதிகாரம் அவங்க மொத்தம் பாஜக தொடர்புள்ள ஆட்சி. ஆக ஒரு உயர் அதிகாரி இப்படி ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்க முடியுது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம். எல்லாரும் இவ்வளோ வச்சுருக்காங்க, அவ்வளோ வச்சுருக்காங்க, அவ்வளோ கோடியில் சேர்த்துட்டாங்கன்னு. நம்ம வந்து இது எப்படி எடுத்துக்கணும்னா, பழகிட்டோம் நம்ம. வேறு வழியில் இது பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக, காங்கிரஸ் எதுவாக இருக்கட்டும், இப்படி வந்து நடப்பது வந்து சகஜமாக போச்சு. நம்ம எடுத்துக்கணும், இது வந்து தேசத்தின் வேலை வாய்ப்புக்காக பண்ணுறாங்க. உதாரணமாக நீங்கள் இங்கே ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு 350 கோடி ரூபாய்க்கு கரூரில் வந்து ஒரு வீடு கட்டினார். வேலை வாய்ப்பு கொடுக்குறாருன்னு சொல்லி நீங்கள் வீடு கட்டுறாருன்னு வந்து நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. வேலை கொடுக்குறாரு. 350 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டும்போது எவ்வளவு பேருக்கு அங்கே லோக்கலில் வேலை கொடுக்குறாரு. இப்போ சாராய ஆலை வாங்குறாங்க, அவங்களுக்கு 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு வந்து வருது. அந்த சாராய ஆலையில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறாங்க? நீங்கள் எப்போ பாரு வந்து ஊழல், சொத்து குவிப்பு, மோசடி இதை பற்றியே பேசுவீங்க. வேலை கொடுக்குறாங்க, அது மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள். நாட்டுக்காக எவ்வளவு பெரிய ஒரு பணி இந்த சமுதாயத்திற்காக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஆற்றுகிறார்கள் என்பதை மக்கள் மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அதனால் குஜராத்தில் இருக்காரு. ஆக தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதே தான் வந்து வெளி மாநிலங்களில் நடக்குது. பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட இது. இப்போ அதிகாரிகள், ஒரு அதிகாரி இவ்வளவு பணம் 620 ஏக்கர் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்? அவர் சம்பாதிக்கிறாருன்னா அங்கே குஜராத்தில் அது சம்மந்தமான ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா எடுத்திருக்க மாட்டார். ஏன் எடுப்பார் அவர்? இவர் வாங்குற பணத்தில் கொஞ்சம் அங்கே அப்படி தானே வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ள தொடர்பு பாலம் அப்படி தானே. அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வந்து அதிகாரிகள் சாப்பிட முடியும். ஸோ இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே மக்கள் வந்து அதனால் நினச்சி மனசு வருத்தப்பட்டு இந்த வெயில் காலத்தில் வந்து விறுவிறுத்து இருக்காதீங்க. வேலை வாய்ப்பை அவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அதிகப்படுத்துகிறார்கள், அதிகாரிகள் அதற்கு துணை போகிறார்கள். அரசியல்வாதி மட்டுமே செய்தா எப்படி? அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறார். அடுத்தது சீதாபதி காட்டூர் முதல் பெண் ஓதுவாரை நியமித்து திமுக அரசு சாதனை படைத்திருக்கிறது. அதாவது பொதுவாக ஓதுவார்கள் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தென்னிந்திய இல்லை தமிழக கோயில்களில் வந்து அவங்க வந்து அர்ச்சகர்கள் இருப்பாங்க. இது அர்ச்சகர்கள் பிராமணர்களும் இருப்பார்கள், குருக்கள்னு சொல்லுவாங்க. அப்போ கிராம கோயில் இல்லை வேறு சில கோயில்களில் வந்து பிராமணர் அல்லாதவர்களும் இருப்பார்கள். எல்லா ஜாதியினரும் அந்தந்த ஏரியா, அந்த வட்டார, அந்த கோயிலுக்கு தகுந்தபடி எல்லா ஜாதியினரும் பூசாரிகளாகவோ அர்ச்சகர்களாகவோ இருக்கிறது வழக்கம். ஓதுவார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பொதுவாக சிவன் கோயிலில் தான் வந்து, ஏன்னா தமிழ்நாட்டில் சைவ சமயம் சோழர்கள் காலத்திலலாம் சைவ சமயம் ஓங்கி இருந்தது. அதனால் வந்து சைவ கோயில்கள் அதிகம், சிவன் கோயில்கள். அங்கெல்லாம் ஓதுவார்கள். இந்த திருவாசகம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய அவங்க வந்து இந்த ஓதுவார்கள் நிறைய ஒரு கோயிலையும் ஒரு ஓதுவார் நியமிப்பேன். அரசு சம்பளம் வாங்குறவர். முதலாக ஒரு பெண் ஓதுவார். பெண் ஓதுவாருங்கிறது இப்போ வந்து எங்கேயுமே அவ்வளவாக காணப்படாத ஒரு விஷயம். அவங்க பேர் வந்து சுகாஞ்சனான்னு ஒரு பெண் ஓதுவாரை நியமித்து தமிழக அரசு வந்து அதை முதல்வர் கூட அந்த பெண்ணை அழைத்து அந்த அந்த ஆணை, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து வாழ்த்தியிருக்காரு. வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இது முதலாக இருந்ததுன்னா
ஒரு விதத்தில் சரி, சமீப காலங்களில் முதலாக அப்படின்னு. ஏன்னா எங்க சொல்ல விரன்னு சொன்னால் திருப்புள்ளம்புதூர் அப்படின்னு ஒரு இடம் வந்து கும்பகோணத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் 1300 வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு ஊரில், அது வந்து வில்வநாதேஸ்வரர் கோயில்னு பேர், அது சிவன் கோயில். அந்த கோயிலில் ஒரு விக்கிரகம் இருக்குது. அதில் வந்து அவங்க தான் முதலில் பெண் ஓதுவார். அந்த அம்மா வந்து மதங்க சூடாமணி அம்மையார் அப்படின்னு ஒரு அங்கே வந்து நியமித்ததாகவும், அவர்தான் முதல் பெண் ஓதுவார் என்பதற்கு அங்கே யாழ்ப்பாண அடிகள்னு ஒருத்தர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காரு. 1300 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட. அதை நியமித்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சாதி வித்தியாசங்களை வைத்து மக்களை பகுத்து பார்த்து அரசியல் செய்வது வந்து சமீப காலத்தில் வந்தது, 50-70 வருஷங்கள். திருஞான சம்பந்தர் அவர் தான் நியமிச்சாருன்னு அந்த இதில் போகுது. திருஞான சம்பந்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சின்ன குழந்தையா ஞானப்பால் பார்வதி தேவியை வந்து ஞானப்பால் கொடுத்ததாக சொல்லப்படுபவர். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சொல்கிறேன், அறிஞர் அண்ணா கூட பேசும்போது சொன்னார், அது என்ன திருஞான சம்பந்தருக்கு மட்டும்தான் அந்த அம்மா வந்து பால் கொடுப்பாங்களா, எனக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டார். நான் வந்து அண்ணாதுரையை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் திருஞான சம்பந்தர்னா யாருன்னு ஒரு கால் குழப்பமாக இருந்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்காக சொன்னேன். அந்த திருஞான சம்பந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரிய வந்தேரி பார்ப்பனர் திருஞான சம்பந்தர். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மத நல்லிணக்கம் போலவே அந்த சமய நல்லிணக்கமும் இருந்தது. ஒரு பிராமண அந்தனர் என்று சொல்லுவார், அவர் வந்து 16 வயசுலேயே இறந்து போயிட்டார். அந்த திருஞான சம்பந்தர் 3 வயசில் பெரிய தோடுடைய செவியன் என்று 3 வயதில் பாடிய அந்த குழந்தை 16 வயதில் அவருடைய இயற்கை மரணம். அந்த வயதிற்குள்ளாகவே அவர் வந்து ஒரு அந்த பேர், அந்த மதங்க சூடாமணி அம்மையாருங்கிறவர் வேறு ஏதோ ஒரு சாதியை சேர்ந்தவர், எந்த சாதின்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக பேரை பார்த்தால் அது அந்தனராக இருக்க முடியாது. அவர்களை பெண் ஓதுவாரை நியமித்திருக்கிறார். வித்தியாசமாக நம்ம இதை வந்து இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, நவீன திருஞான சம்பந்தர்னு போஸ்ட் நாளைக்கு ஓட்டுவாங்க. வாழ்க வளமுடன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கொடுத்துட்டீங்க நீங்கள். இப்போ நாளைக்கு போஸ்டர் ஓட்டுவாங்களே பாருங்க. இல்ல அப்படி போஸ்டர் ஓட்டினாங்கன்னா அதுக்கடுத்த ராவணா நிகழ்ச்சியில ஸ்டாலின் கவுல் பிராமணரா அப்படின்னு நான் பேசுவேன். சந்திப்போம். அப்ப நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.